வாழ்க்கையில் ஒன்றுமே வருகிறதில்லை. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து அவர் சொல்லுவார், பராக்கிரமசாலியை எழுந்து போரடி என்று சொல்லி. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நெருக்கங்களை எல்லாம் காலு கொண்டு எதிர்த்து தள்ளிவிட்டு முன்னேறி செல்ல வேண்டிய ஒரு வழியை கர்த்தர் நமக்கும் ஒருக்கி தருவார். இந்த கிதியோன் நான் பேசினது போல, கிதியோனை பராக்கிரமசாலியை என்று கூப்பிட்டது போல கர்த்தர் இன்று நம்மையும் பார்த்து விழிக்கிறார், பராக்கிரமசாலியை நீ எழுந்து போரடின்னு சொல்லி. நம்ம எழுந்து போரடிக்க வேண்டும். அப்படி சொன்னால் எழுந்து கர்த்தருக்கென்று நிற்க வேண்டும். போரடிக்கணும்னு சொன்னால் நம்ம யுத்தத்துக்கு போகிறதல்ல, நாம் சமாதானமாக சந்தோஷமாக இருந்து இந்த உலகத்துக்காக ஜெபிக்கிறது, அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிறது, தேவன் நடத்தி வந்த வழிகளை நினைத்து ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, அப்படி எல்லா காரியங்களையும் பயப்படாமல், சத்துருவுக்கு பயப்படாமல் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதை நம்மால் உணர முடியும்.